கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடம் முடிந்த உடனே நீங்கள் அடிப்படை சத்தியங்களில் தொடர்ச்சியாக கேட்டு வர்றீங்க. அந்த அடிப்படையிலும் கூட இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சகரியா கண்ட மரக்கால் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. தமிழில் பார்த்தோம்னா மரக்கால்னு இருக்கும். இது எபிரேய மொழியில் பார்த்தோம்னா எஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி, இப்போ சகரியா பார்த்த எஃபா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அல்லது நமக்கு ரொம்ப எளிமையாக வேணும்னா சகரியா கண்ட மரக்கால் அப்படிங்கிறதான ஒரு கூட வச்சுக்கலாம். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புஸ்தகத்துடைய பேரே சகரியாவினுடைய புஸ்தகம். சகரியா அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது? நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது இல்லைங்களா? இன்றைய நாளிலும் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சகரியாவினுடைய புஸ்தகத்தில் தான் இருக்குங்கிறத கூட பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமே அதில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மரக்கால் அப்படிங்கிற ஒரு பாடம் கூட பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசனம் தான். பொதுவாக பார்த்தோம்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீர்கட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லைங்களா? அப்போது பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படை சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் பெரிய தீர்க்கதரிசிங்க இருக்காங்க, சிறிய தீர்க்கதரிசிங்க இருக்காங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேதத்தில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் சகரியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அப்போ இந்த சகரியாவின் புத்தகத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடியது சொல்லி பார்த்தோம்னா இந்த மரக்கால் அப்படிங்கிற ஒரு தீர்க்க. அப்போ இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சகரியா இருக்காரு. சகரியா கூட ஒரு தூதன் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். பேசும்போது பொதுவாக ஒரு விஷயங்களை காட்டி இது என்ன அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஆரம்பிக்குது தீர்க்க தரிசனம். அதாவது சகரியாவினுடைய புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மரக்கால் அப்படிங்கிறதனுடைய அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. அப்போ இந்த 6 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். 6 வசனங்கள் தான் இந்த பாடம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அந்த தூதனும் சகரியாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. சகரியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அப்போ இங்க தூதன் பேசுறாரு சகரியாட்ட. அங்க ஒரு விஷயத்தை பார்த்து காட்டி, உன் கண்களை ஏறெடுத்து பாரு, ஒன்று புறப்பட்டு வருது நம்மை நோக்கி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சகரியாவும் என்ன பண்றாருன்னா பார்க்க ஆரம்பிக்கிறார். புறப்பட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பார்க்குறோம் என்ன புறப்பட்டு வருதுன்னா ஒரு மரக்கால் வருது. படிங்க சிஸ்டர். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். இப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ பாருன்னு சொன்னோன்னு கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. அங்கே ஒரு விஷயம் புறப்பட்டு வருது. புறப்பட்டு வர்றது என்னன்னு தெரியல சகரியாவுக்கு. சகரியா என்ன கேட்குறாரு? புறப்பட்டு வர்றது என்ன அப்படின்னு கேட்டவுடனே அந்த தூதன் சொல்கிறாரு ஒரு மரக்கால் என்றார். அப்புறம் இது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பாடத்துக்கு. அவங்க பேசும்போது மரக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். இந்த 6 வசனத்துக்குள்ள ஒரு சில பாயிண்ட்டை நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா தான் இந்த பாடத்தை எதுக்காக பார்க்க போகிறோம், இந்த பாடம் எதை அடிப்படையாக கொண்டு வருதுங்கிறது புரியணும். அதில் முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மரக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ மரக்கால் அப்படிங்கிறாரு அந்த தூதன். சொல்லிட்டு பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கமாக இருக்கும் என்றார் அப்படின்னு இந்த வசனத்தை ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்க்குறாரு. அப்போ தூதனும் சகரியாவும் என்ன பார்க்குறாங்க? நீங்கள் கொஞ்சம் அப்படியே என் கூட பேசியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரத்தில் இது என்ன பண்ணி மரக்கால் இல்லைங்களா? மரக்கால் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறாங்க. அப்போ பூமி எங்கும் இதனுடைய கண்ணோக்கம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பை கூட பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இப்போ மறுபடியும் 2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? அந்த தூதன் மறுபடியும் சொல்றாரு. படிங்க சிஸ்டர். இதோ ஒரு தாளந்து நிறைவான ஈய மூடி தூக்கி வார்ப்பட்டது. அப்போ ஒரு மரக்காலும் வந்துகிட்டு இருக்கு. கூடவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு ஈய மூடி. மூடி நமக்கு தெரியும் ஒரு விஷயத்த என்ன பண்றதுங்க, மூடுறதுக்கு. அந்த ஒரு ஈய மூடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தூக்கிட்டு வராங்க. அதாவது ஒரு தாளந்து நிறையான ஒரு ஈய மூடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூடவே வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர்.
மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். இப்போ அந்த தூக்கிட்டு வரக்கூடிய அந்த மரக்காலுக்குள்ள யார் இருக்காங்களா? ஒரு ஸ்திரீ இல்லைங்களா? ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறலாம்? ஒரு ஸ்திரீயை வந்து ஒரு ஸ்திரீ உட்காரணும்னா எப்படி இருக்கும் அது? ஒரு கூடை மாதிரி நம்மலாம் துணியெல்லாம் என்ன பண்ணுவோம், போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கூடை. அந்த கூடையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடவே ஈய மூடியும் வருது இல்லைங்களா? அதுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீக்கு வந்து இப்போது அந்த தூதன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பேர் கொடுக்குறாரு. அந்த ஸ்திரீ நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஸ்திரீ கிடையாது. அந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 8வது வசனம் படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலை போட்டார். அப்படின்னா அந்த ஸ்திரீ எந்திரிக்க முடியாதபடி கொண்டு வந்த ஈய மூடி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஒரு மரக்கால், ஈய மூடி, ஒரு ஸ்திரீ, ஒரு அந்த ஸ்திரீ வந்து யாருன்னா அதுதான் இங்கே அந்த அம்மா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அக்கிரமக்காரி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ இவங்களை தூக்கிட்டு வர்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்திரீ உள்ளே இருக்கு. அந்த கூடைக்குள்ள தூக்கணும்ல, யாரோ ஒருத்தவங்க கொண்டு வரணும்ல. பறந்து வருது அப்படின்னா யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு சுமந்துட்டு வரணும். ஈய மூடி வருது அப்படின்னா யாரோ ஒரு ஆள் கொண்டு வரணும். அதான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 9வது வசனம் படிக்கும்போது படிங்க சிஸ்டர். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கேத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காற்றில் இருந்தது. அவர்கள் மரக்காலை பூமி எங்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்திரீயை உள்ள வச்சு ஈயம் வச்சு மூடி இருக்கு. இப்போ அந்த ஸ்திரீயை என்ன பண்றாங்கன்னா 2 ஸ்திரீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கூடைக்கு எத்தனை பிடிக்கிற மாதிரி 2 காது என்ன பண்ணியிருக்கணும், இருந்திருக்கணும். அப்போ 2 காதை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு இப்போ 2 ஸ்திரீயும் எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வானத்துக்கும் பூமிக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேலையும் கீழே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. சரி, இவங்க மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதுக்கு இப்போ இவங்களுக்கு ஏதாவது வேணும்ல பறக்கிறதுக்கு. அதுதான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கான். இப்போ நாரைக்கு ஒத்த செட்டைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செட்டைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா காத்து இருக்கு இல்லைங்களா? இவ்வளவுதான் தீர்க்க தரிசனம். அதாவது பார்த்தோம்னா அங்கே 2 பேர் பார்க்குறாங்க. தூதன் கேட்குறாரு, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயம் வருது. அது என்னன்னு யாருக்கு தெரியல, சகரியாவுக்கு தெரியல. அப்போ சகரியாவுக்கு தெரியாத போது அது என்னன்னு கேட்கும்போது சொல்கிறாரு, இது ஒரு மரக்கால். சரி, அந்த மரக்காலுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அம்மா ஸ்திரீ இருக்கு. சரி, அந்த ஸ்திரீ தப்பிச்சு போகாதபடிக்கு ஒரு தாளந்து நிறை உள்ள ஒரு ஈய மூடி வச்சு என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. சரி, மூடிட்டாங்களே. இப்போ அவங்க யார் அடுத்த இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அம்மா அக்கிரமக்காரி. அந்த அம்மாவை 2 ஸ்திரீகள் மறுபடியும் வேற 2 ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வானத்துக்கு கீழேயும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பறக்கிறதுக்கு என்ன ஏதாவது வேணும் இல்லையா? அதுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கழுகினுடைய செட்டைன்னு சொல்லலை இல்லைங்களா? அவங்க சொல்லும் போதே நாரை கொத்த செட்டை. இப்போ அவங்க செட்டை அடித்து பறக்கணும்னா என்ன தேவை, காற்று வேணும். இதுதான் இருக்கு அப்படின்னு. சரி, இவங்க வர்றாங்களே எங்கே போவாங்க, அது வேணும்ல. இவங்க புறப்பட்டு வர்றாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு வரணும். இப்போ சகரியாவும் தூதனும் எங்கே இருக்காங்கன்னா எருசலேமில் இருக்காங்க. இது எங்கே போகுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம்னா போயிடலாம். தொடர்ந்து படிங்க. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். இப்போ சகரியாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த மரக்காலை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தூதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11வது வசனம். அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். அப்படின்னா இப்போ போகிற அந்த ஸ்திரீகளும் அந்த கூடையை தூக்கிட்டு போறாங்கல்ல, மரக்காலை தூக்கிட்டு போறாங்க இல்லைங்களா? எங்க போறாங்கன்னா சினையார் தேசத்துல கொண்டு போய் என்ன பண்ண போறாங்களாம், ஒரு வீடு கட்டி அதனுடைய ஸ்தானத்திலே என்ன பண்ண போறாங்கன்னா வைக்க போறாங்க. அப்படின்னா இப்போ பொதுவா வீடு கட்டிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல பிரதர் வீடு கட்டி என்ன ஆயிட்டாரு, செட்டில் ஆகிட்டார். அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட்டு. அந்த அம்மா எங்கே கொண்டு போய் வச்சிட்டாங்கன்னா சினையார் தேசத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அது அதனுடைய ஸ்தானத்திலே வைக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். அப்படிங்கிறது தான் இங்கே தீர்க்க தரிசனம். அப்போ தீர்க்க தரிசனம் நம்ம ரொம்ப கடினமாக புரிந்து கொள்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா? அதுதான் என்ன அது சொல்லியிருந்துட்டீங்கன்னா மறுபடியும் உள்ள போயிடலாம். ஒரு ஸ்திரீ ஒரு கூடைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க.
அதாவது மரக்காலுக்குள்ளே வச்சுட்டாங்க. வச்சு ஒரு ஈயம் முடியை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது எப்படி ஒரே மாதிரி நேர்கோட்டில் போகலை, மேலேயும் கீழே, வானத்துக்கு பூமிக்கும் கீழேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறங்கிட்டு போகிறாங்க. சரி, எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சினையார் தேசத்துக்கு போகிறாங்க. இப்போ போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னா செட்டை தேவை. அந்த செட்டை தான் சொல்லி பார்த்தோம்னா நாரைக்கு ஒத்த செட்டை, அந்த செட்டையினுடைய இடுக்குகளில் காத்திருந்து. இப்போ ரொம்ப எளிமையாக இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா நம்ம அடிப்படை சத்தியங்கள் படிக்கும் போதே படிச்சிருக்கோம். எப்படின்னா, எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது, இல்லைங்களா? அதற்குள்ள ஒரு சத்தியம் இருக்கும். அந்த சத்தியத்தை அறியறதுக்கு தேவன் கொடுத்த ஆவி மூலமாக அதை எப்படி படிக்கணும்னு தேவன் நமக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த அடிப்படையில் படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா, இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக தேவன் இதில் ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிட்ரலாகவே வச்சுருக்காங்க. லிட்ரலாக அங்கே தேவன் யாரை பற்றி பேசுகிறாங்க, அது தற்காலத்தில் அந்த தீர்க்க தரிசனம் எதோட பொருந்தி வருது அப்படிங்கிறது தான் இந்த மரக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்கக்கூடிய. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 6 வசனங்களையும் ஒவ்வொரு வசனமாக என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு ஒன்று புரியும். மரக்கால்னா அது லிட்ரலான மரக்காலை தற்காலத்துக்கு பொறுத்த என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்லைங்களா? அப்படின்னா முதல்ல நம்ம மரக்கால்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தேவன் மரக்கால்னு பேசியிருக்காங்களே சகரியா கிட்ட ஒரு தூதன் மூலமாக பேசியிருக்காங்களே, மரக்கால்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூடைன்னு நம்ம என்ன பண்ணோம் சொன்னோம். உண்மையிலேயே மரக்கால்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம திருவிவிலியத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா படித்து பார்க்கலாம். படிங்க சிஸ்டர். அது என்ன என்று நான் திருப்பி கேட்க வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார். மரக்கால் என்றார். அப்போ தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து அவர், இது தான் நில உலகமெங்கும் பரவி இருக்கும் அவர்களின் தீய செயல் என மொழிந்தார். அப்படின்னா இப்ப இந்த மரக்காலுக்குள்ள என்ன இருக்குங்களா, ஒரு தீய செயல் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். மரக்காலுக்குள்ள இருந்தது யாரு, ஒரு ஸ்திரீ இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஸ்திரீக்கும் இந்த மரக்காலுக்கும் தீய செயலுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பந்தம் இருக்கு. அதை சொல்லும் போது அவள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அக்கிரமக்காரின்னு சொல்றாங்க, இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது இந்த மரக்காலுக்கும் தீய செயலுக்கும் உள்ள இருந்த ஸ்திரீக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தொடர்பு இருக்கு. சரி, இப்போ மரக்கால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அளவு, அவ்வளோதான். மரக்கால்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அளவு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வைங்க, நம்ம சகோதரிங்க அவங்களாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. சிஸ்டர், இப்போ நம்ம அரிசிலாம் எதில் அளப்போம், என்ன சிஸ்டர்? ஆளாக்கு. எங்கள் ஊர் பாசிலாம் படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே நான் சொல்கிறது? படி, இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை அளக்கிறதுக்கு படி. கடையில் போய் அரிசியை கட்டோம்னா அவர் எப்படி கொடுப்பாரு, படி கணக்காக தருவாரா, கிலோ கணக்கு, பார்த்தீங்களா? அப்போ அளக்கிறதுக்கு நம்மள்ட்ட நிறைய என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பொருள்கள் இருக்குல்ல, இல்லைங்களா? இப்போ நிலத்தை அளக்கணும், படியை கொண்டு வச்சு அளக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேப்பு, இல்லைங்களா? நிலத்தை அளக்கிறதுக்குன்னு என்ன இருக்குது, ஹெக்டேர் அப்படிம்பாங்க. அளக்கிறதுக்கு டேப் இருக்குது. சரி, தங்கத்தை எப்படி அளக்கலாம்? கிராம்ஸ், இல்லைங்களா? தண்ணியை லிட்டரு அப்படின்னா இப்போ நம்ம பாருங்க, நம்ம உபயோகப்படுத்துறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அளவுகோல் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அளவுகோல் வச்சுருக்கோம். லிட்டருக்கு தண்ணி அளக்கிறத கொண்டு போய், இல்லைங்களா, அரிசி அளக்க முடியுமா? அதே மாதிரி முடியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா தேவன் மரக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை அளக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருள். நம்ம உதாரணத்துக்கு படி அப்படியே கூட ஆளாக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அரிசி அளக்கிறதுக்கு ஒரு ஆளாக்கு 2 ஆளாக்கு அது மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு, இல்லைங்களா, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ இதே மாதிரி தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அளக்கிறதுக்கு இஸ்ரேல் ஜனங்களிடம் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு அளவுகள் விஷயத்துங்களை என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்துருந்தார். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல இல்லைங்களா என்ன கொடுத்தாரு, வனாந்தரத்துக்கு வரும்போது மன்னா கொடுத்தாரு இல்லையா? இந்த மன்னாவை எப்படி இவங்க அள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி அள்ளணும் இவங்க, அதுக்கு ஒரு அளவு கொடுக்குறாங்க தேவன். படிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 16:16 கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடுவீர்கள். உங்களில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்தின்படி அவன் தன் குடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். பாருங்க, தலைக்கு ஒரு ஓமர் அளவு என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போனா ஒருத்தர் வந்து ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கிறலாம்னா எவ்வளோ எடுத்துக்கிறலாம்? ஒரு ஓமர்
ஒரு ஓமர் கூடையா? ஒரு ஓமங்கிறது வந்து பார்த்தோம்னா என்ன அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி. ஒரு கைப்பிடி அளவு எதை எடுத்துக்கலாம்? மண்ணா. அப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்தாலே அந்த மண்ணா அவங்களுடைய பசி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவனவனுடைய ஆத்மாவனுடைய இலக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு ஒரு கைப்பிடி தான். சின்ன குழந்தைங்களா இருந்தால் கை என்னவா இருக்கும்? சின்னதாக இருக்கும். பெரியவங்களா இருந்தால் ஆமாம் இல்லைங்களா, அதான் அளவு வச்சுக்கலாம். அப்போ ஒரு கைப்பிடிங்கிறது வந்து ஒரு ஓமர். சரி, இது ஏன் பார்க்குறோம்? ஒரு ஓமர் அப்படிங்கிற அளவு வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ படிக்கிறோம் பாருங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. பாருங்க, எப்பா இப்போ வந்துருச்சுங்களா? எப்பானா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மரக்கால் இல்லைங்களா? எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. அப்போ 10 கைப்பிடி அள்ளி போட்டோம்னா எத்தனை மரக்காலுங்க? ஒரு எஃபா, அதாவது ஒரு மரக்கால். கரெக்டுங்களா? அதான் பார்க்குறோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எஃபாங்கிறது வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமர். 10 ஓமர் சேர்ந்தா ஒரு எஃபா. அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மரக்கால் அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த மரக்கால் வந்து எப்போ எஃபாவா மாறும்? அந்த மரக்காலுங்கிற பேர் எப்போ வரும்? 10 ஓமர் அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது கரெக்டான அளவு வரும்போது அது என்னவா மாறிடும்? எப்போ மாறி? ஒரு கூடை இருக்குன்னு வைங்க, 10 ஓமர் போடாமல் 8 ஓமர் தான் இருக்கு. அது என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு அளவு நிலை இருக்கு பார்த்தீங்களா, அளவு நிலையை வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மரக்கால் இல்லைங்களா. 10 விஷயம் வரணும், 10 கைப்பிடி ஓமர் போட்டால் தான் அது என்ன ஆகும்னா அது என்ன ஆகும்? எஃபா மாறும். அப்போ தேவன் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மரக்கால் இருக்கு, அந்த மரக்கால் முழுவதும் நிறைய தீச்செயல் என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்குங்க, நிறைஞ்சு வரும்போது தான் அப்போ தேவன் சொல்கிறாரு இது ஒரு மரக்கால். அப்போ ஒரு அளவு அங்கே நிர்ணயிக்கணும். ஒரு அளவு வர்ற வரைக்கும், அந்த கூடை நிறையிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டதா எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மரக்கால். சரிங்களா? இப்போ ஏன்னா இதுக்கு நம்ம ஒத்ததா படிக்கணும்னா படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளை என்ன பண்றாருன்னா நிறுத்து பார்க்கிறாருன்னா இங்க ஒருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டைல தேவன் என்ன பண்றாருங்க, நிறுத்து பார்க்கிறாரு. ஒரு அளவு வர வரைக்கும் தேவன் அப்படியே என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா தாங்கிக்கிட்டே இருப்பார். இப்போ அந்த தீர்க்கதரிசியில் சொன்ன மரக்காலினுடைய விஷயம் அப்படித்தான். மரக்காலுக்குள்ள ஒரு ஸ்திரீ அடக்க முடியுமான்னு அடக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்றாருங்க, ஒரு ஸ்திரீ மாதிரி உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தவறை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கூடையில் நிறைஞ்சிருச்சு, மரக்காலாக மாறிடுச்சு. கரெக்டுங்களா? அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தவங்க செய்யக்கூடிய வாழ்க்கையினுடைய விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது நன்மையாகட்டும் தீமையாகட்டும் ரெண்டுமே அளவு தான். கரெக்டுங்களா? ஆனால் அந்த கூடைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஸ்திரீ இருக்காங்க. இன்னும் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா தீச்செயல் இல்லைங்களா. அப்போ ஒரு அளவு நிறைஞ்சுக்கிட்டே வந்து என்னவா மாறின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மரக்காலம் அங்கே என்ன பண்ணிருக்குன்னா மாறி. அப்போ இன்னும் நிறைய இடங்கள்ல படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். பாருங்க, மற்றவர்கள எந்த அளவினால அளக்குறீங்களோ அதே அளவினால நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா அளக்கப்படுவீங்க. ஒரு அளவுகோல தேவன் எப்பவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்ணயிச்சிருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கையில் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அந்த மரக்காலுக்குள்ள இருக்கிற ஸ்திரீயினுடைய விஷயமும் ஒரு அளவு நிலை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அளக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கிறலாம், ஒரு மரக்கால்னா என்ன புரிஞ்சுக்கிறலாம், ஒரு வாழ்க்கையினுடைய இன்னும் பார்க்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய அளவுகோல் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் இல்லைங்களா. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கணும்னா நிறைய இடங்கள்ல அந்த அளவை பற்றி அங்கே தேவன் பேசியிருக்காங்க. படிங்க சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களுடைய பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள், இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். பாருங்க, எக்காலத்திலும் அவர்களுடைய பாவங்களை என்ன பண்றாங்கன்னா நிறைவாக்குறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தேவன் அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதை அப்படியே விட்டுறாங்க. அந்த கூட நிறைய அது பாவமாக இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கலாம்னா அங்கே தேவன் அங்கே தீர்க்க தரிசனத்தை மரக்கால்னு பேசுகிறாருன்னா அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரடியான அளவு. ஆனால் அது தீர்க்க தரிசனத்தினுடைய சத்தியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய
அவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயத்தினுடைய அளவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ பிரசங்கில கூட வசனம் படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துர்க்கிரிகைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியினால, ஏன் நடவாதபடியினால, ஏன் தேவன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அந்த தண்டனை தப்புக்கு உண்டான தண்டனையை தேவன் உடனே கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அந்த அளவு வர்ற வரைக்கும் தேவன் தன்னுடைய அவருடைய தரப்புல இருந்து அவர் சமூகத்திலிருந்து நிறைய இரக்கங்களையும் கிருபைகளையும் என்ன பண்ணிட்டே இருக்காருன்னா கொடுத்துட்டே இருக்காரு. அந்த அளவு வர்ற போது தான் அங்கே தண்டனை அங்கே என்ன பண்ணுதுன்னா வர்றதை கூட பார்க்குறோம். அதனால தான் பிரசங்கியில மறுபடியும் ஒரு வசனம் படிக்கும்போது படிங்க சிஸ்டர். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாருங்க, நீ எல்லாவற்றிலும் நட. ஆனா தேவன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாருங்க, அந்த மரக்காலம் மாறணும்னா 10 ஓமர் உள்ள வரணும் இல்லையா, அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல பொறுமை இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா ஒரு நாள் என்ன பண்ணிடுவாருங்க, நிறுத்து பார்த்துருவாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா. இன்னும் பார்க்கும்போது உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதியாமத்துல படிக்கும்போது படிங்க சிஸ்டர். ஆதிகாமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இன்னும் அக்கிரமம் நிறைவாகவில்லை. அப்ப தேவன் ஒரு விஷயத்துக்காக அந்த அக்கிரமம் சரி அந்த நிறைஞ்சு வர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்றாங்க இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை அங்க தெளிவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்களும் உங்களுடைய பிதாக்களினுடைய அக்கிரம அளவை நீங்க என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. ஆதி முதல்ல இருந்து வனாந்தரத்தில் நடந்து வந்ததுலேருந்து உங்களுடைய பிதாக்களினுடைய அக்கிரமனுடைய அளவு என்ன ஆகிட்டே இருக்குங்க, நிறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்களே என்ன பண்ணிருங்க, நிறைச்சிருங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலாம், மரக்கால்னா என்ன புரிஞ்சுக்கிறலாம். இப்போ மரக்காலுக்கு மட்டும்தான் இவ்வளவு நேரம் பார்த்துருக்கோம். மரக்கால்னா என்ன புரிஞ்சுக்கிறலாம், ஒரு 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 அளவு இல்லைங்களா. மரக்கால் என்பது ஒரு அளவு இல்லைங்களா. அப்போ மரக்கால்னா தேவன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி மரக்காலுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம தற்காலத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை பொருத்தி பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை முறையினுடைய அளவு எப்படி இருக்கு, எதனால நிரப்பப்பட்டிருக்கு, அதுக்கு அடையாளம் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மரக்கால். கரெக்டுங்களா. இப்போ மரக்கால் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மரக்காலுக்குள்ள இருந்த சத்தமாக சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு ட்ராக். ஸ்திரீ இல்லைங்களா. அந்த ஸ்திரியை என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மரக்காலுக்குள்ள இருந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அந்த சகரியாவில் 8ஆவது வசனம் படிச்சிடலாம். சகரியா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அவள் வாய். போதும் சிஸ்டர். இப்போ அந்த ஸ்திரியை பற்றி தான் படிக்கிறோம். அதனால அந்த ஸ்திரிக்கு என்ன தூதுன்னு சொல்றாருன்னா, உள்ள இருக்கிற அம்மா நல்ல அம்மாலாம் கிடையாது. அந்த அம்மா யாருங்களா, அக்கிரமக்காரி. சரி, யாரா இருக்கும் இந்த அம்மா அக்கிரமக்காரி? யாருன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் அப்படித்தான் இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது இது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளவு நேரம் இந்த அளவை அளக்கிறதுக்கு, அளவை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமாக யாருடைய வாழ்க்கை முறை பார்த்தோம், யாருடைய இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப தெளிவாக தேவன் பதிவு பண்ணியிருப்பார். எப்படி பதிவு பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இல்லைங்களா. அதாவது ரொம்ப சமீபமாக தேவனை பெற்ற ஜாதி வேற யாருமே இல்லை. அதனால தான் தேவன் இவங்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இவங்க ஒரு அக்கிரமமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீக்கு ஒப்பா யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். எரேமியா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார், புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்க. அதாவது தேவன் திடுக்கத்தக்க காரியத்தை யார் பண்றாங்களாம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்க அப்படித்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வசனம் படிக்கலாம் சிஸ்டர். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால், ஆதலால் தூரஸ்திரியை போலானால். பாருங்க, அதாவது எருசலேம் சொல்ல போடுறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க எப்படி பாவம் பண்ணிட்டாங்களா,
மிகுதியாய். அப்படின்னா இவங்களுடைய அக்கிரமத்தை தேவன் எவ்வளவு நாள் ரொம்ப காலங்கள் என்ன பண்ணிட்டே இருந்திருக்காருங்க, பொறுத்துட்டே இருந்திருக்கார். ஒரு மரக்காலுக்குள்ள ஓமர் அள்ளி போடுற மாதிரி உங்களுடைய பாவங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு, அப்படியே வந்துகிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா. மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூரஸ்திரியை போல என்ன பண்ணாலும் ஆனால். அப்படின்னா தூரஸ்திரிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு தீட்டான ஒரு 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 ஸ்திரியா யார் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனுடைய பார்வையில் இவங்க ஆயிட்டாங்க. அப்போ இது அப்படியே இந்த அக்கிரமம் அவங்களுடைய அந்த அளவு கூடிக்கிட்டே வருது. கூடிக்கிட்டே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்தார். வந்துட்டு யாருக்காக வந்தார், அவர் சொல்லும்போது தெளிவாக சொன்னார், காணாமல் போன இஸ்ரேல் ஜனங்களுக்காக அனுப்பப்பட்டேனே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் இல்லை இல்லைங்களா. ஆனாலும் இவங்களுடைய மனம் திரும்புதல், இவங்க தேவனுக்கு காட்டக்கூடிய பயபக்தி எல்லாம் மாறிச்சானா, மாறவே இல்லை, நிறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு கூடையில் இல்லைங்களா. அப்போ வசனம் படிச்சலாம் சிஸ்டர். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 37 முதல். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளையை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம், உங்கள் பிதாக்களுடைய அளவை நீங்க என்ன பண்ணிருங்க, நிரப்புங்க. அப்படின்னா நீங்க இனிமே உங்களுக்கு தேவனுடைய சமூகத்துல இருந்து என்ன கிடைக்காதுன்னா கிடையாது. ஏன்னா நீங்க எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு அக்கிரமக்காரி ஆயிட்டீங்க. அப்படின்னா இவள் அந்த கூடைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைரக்டா அது இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா அடையாளப்படுத்துறாங்க. கரெக்டுங்களா. அப்போ இப்போ நம்ம என்ன எதை கண்டுபிடிச்சிட்டோம், என்ன செய்யுது, மரக்கால்னா என்ன கண்டுபிடிச்சிட்டோம், அளவு ஒரு அளவு இல்லைங்களா. அதுக்குள்ள இருந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்க. இப்போ அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கிளியரா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க, இவ அக்கிரமக்காரி, இவ இனிமே கிரிகை செய்யாதபடிக்கு என்ன பண்ணிருங்க, ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க இல்லைங்களா. அதான் அங்கே நம்ம பார்க்குறோம். நான் யாருக்காக வந்தேன், காணாமல் போன இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணலை, இவங்க என்னை ஏற்றுக்கலை. அதுவும் இல்லாமல் தேவன் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டாங்க. அக்கிரமக்காரி ஆனதுனால இதோ உன்னுடைய வீடு என்ன பண்ணப்படும்னா பாழாக்கி விடப்படும் சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவங்க வீட்டிலேருந்து அங்கே போயிட்டாங்க. அப்போ அவங்க போனதுக்கப்புறமும் கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணப்படுறதுன்னா இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணலைன்னா பயன்படுத்திக்கல இல்லைங்களா. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 45. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடியாய் பேசி விரோதித்து ஜூசித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். அப்படின்னா இப்போ இனிமே நீ கிரியே செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களை என்ன பண்ணிடுறேன், மூடி போட்டு என்ன பண்ணிடுறேன் இல்லைங்களா. இதோ நாங்கள் என்ன பண்றோம், புறஜாதியின் இடத்திற்கு நாங்கள் என்ன பண்றோம்னா போகிறோம். ஏன்னா தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் இல்லைங்களா, மாம்சத்தில் பிறந்த கிறிஸ்துவும் யாருடையவர்கள் சொல்லி பார்க்கும்போது இவர்களுடையவர்களா இருந்தாங்க. இவங்களுடைய அக்கிரமம் நிறைஞ்சு வந்த உடனே இனி விட்டா என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ மூடியை போட்டு மூடிட்டாங்க இல்லைங்களா. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதோ உன்னுடைய வீடு நாசமாக போகப்படுன்னு சொல்லி பார்க்கறது கிபி 70 தீத்துராயனால் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க, ஒரு இதுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய நாள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷங்களா ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்துச்சு இல்லைங்களா. அதான் பார்க்குறோம், அந்த மூடியை போட்டு என்ன பண்ணுறதுங்க, மூடுறது. அவங்களால வெளியே வர முடிஞ்சா 2000 வருஷங்களா வர முடியல. அப்போ ஒரு மூடியை போட்டு பொதுவாக ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூடியோ ஏதோ ஒன்று போட்டு வச்சிட்டோம்னா உள்ள என்னதான் இருக்கும், உள்ள காரில் அந்த இருட்டு என்ன பண்ணிருக்குன்னா சொல்லுங்க. அப்போ இந்த மூடிங்கிறது பார்க்கும்போது இவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லி பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு. இதோ உன்னுடைய வீடு பாழாக்கி விடப்படும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அந்த வாய்ப்பு அப்படி இங்கே யாருக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாத வாய்ப்பு, அவங்களிருந்து போன வாய்ப்பு புறஜாதி இடத்துல என்ன பண்ணுதுன்னா போகுது. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எதுக்குள்ள போய் ஆயிடுச்சுன்னா ஒரு மூடி வைத்து மூடப்பட்டது போல ஒரு இருட்டாயிடுச்சு
இல்லைங்களா? அதான் வசனம் படிக்கிறோம், படிங்க சிஸ்டர். மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். பந்தி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்கே 12 வசனம் படிச்சு பார்த்தோம்னா, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் என்ன பண்ணப்படுவாங்கன்னா தள்ளப்படுவாங்க அப்படின்னா இந்த மூடியை போட்டு மூடுறது இப்ப யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாய்ப்பு அங்க என்ன பண்ணப்படுதுன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வாய்ப்பு அப்படியே யாருக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா புறஜாதியார் அதை சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணாங்கன்னா மகிமைப்படுத்தினார்கள். இந்த வாய்ப்பு அப்படியே டைரக்டா அங்கிருந்து யாருக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க புறஜாதியாருக்கு என்ன பண்ணிச்சு. இப்ப தீர்க்க தரிசனத்துல எதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? மரக்கால் கண்டுபிடிச்சிட்டோம், திரி கண்டுபிடிச்சிட்டோம், ஈயமூடியை கண்டுபிடிச்சோம். நீ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 2 தூதர்களா? ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? அந்த கூடையை தூக்கிட்டு இங்கே போறாங்க, டிராவல் சினையார் தேசத்துக்கு போறாங்க. போகும்போது எப்படி போறாங்க? அவங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கு இந்த திருக்கு, ரொம்ப கஷ்டம் இல்லை. மேலேயும் கீழே என்ன பண்றாங்க போறாங்க. போய் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கழுகு, அதாவது நாரையினுடைய சட்டை, அதுக்கு இடையில என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காத்து. சரி, அது யாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த 2 ஸ்திரீ யாருக்கு வாய்ப்பு இருக்கு? படிச்சிடலாம் பாருங்க, வசனம் படிங்க. சகரியா 5:9 அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைக்கேத்த செட்டைகள் இருந்தது, அவர்கள் செட்டைகள் காற்றில் இருந்தது, அவர்கள் மரக்காலை பூமி எங்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். பாருங்க, இவங்க அந்த 2 ஸ்திரீ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன பண்ணப்படுது. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 2 ஸ்திரீ யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, ஆனா அதுக்கு ஒரு குழு அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுலேயே குழு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 2 ஸ்திரீகளும் எங்க போறாங்களா? இப்போ தூக்கிட்டு நேரெல்லாம் போறதில்ல, அவங்க எங்க போறாங்களா? மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குதிக்கிறாங்க. மேலையும் கீழே இன்னைக்கு யார் குதிக்கிறாங்க? விழுந்து போன தேவதூர்களா? இன்னைக்கு இப்ப யாரும் என்ன சார் நிறைய பதில்கள் வருது, ஆனா சந்தோஷம்தான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இப்போ பூமியில 2 ஸ்திரீகள் வந்து குதிச்சுட்டு இருக்காங்க. ஒன்று யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தாய், இன்னொன்று இவங்க எப்படி பிரதர் குதிக்கிறாங்க அப்படின்னா வேத வசனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களுக்கு ஏற்ற மாதிரி புரட்டிட்டு குதிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன பண்ணாங்க? அந்தகார சங்கிலினாலே கட்டி வச்சுட்டாங்க இல்லையா? ஆனா நீங்க போய் பாருங்க, எல்லா பிரசங்கமும் கவனிச்சு பாருங்க, எல்லா பிரசங்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்கும். அவங்க ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? கட்டி வச்சிட்டாரு. ஆனால் ஏதாவது பிரசங்கத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பிசாசை கட்டாமல் இருக்காங்களா இன்னைக்கு? அவங்க தேவனை ஏற்கனவே என்ன பண்ணி வச்சு போயிட்டாருங்க, கட்டிட்டார் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. ஆனால் இவங்க எல்லா சண்டேவாகட்டும் எல்லா பிரசங்கத்திலையும் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? கட்டிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பாட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு? எக்ஸாக்டாக இப்போ இந்த காலப்பகுதிக்கு இது பொருந்துங்க. வானத்துக்கு பூமிக்கு என்ன பண்றாங்க? குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? அந்த மாதிரி குதிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா குதிக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன டவுட்னா, எப்படி இவங்க தாயும் சேயும் பாபிலோனுங்கிறது தெரியும்? இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? 2 பேருமே நம்ம பார்க்குறோம். இவங்க எப்படி இவங்க இது அப்படின்னு என்ன சார்? அது கரெக்டு தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச 2 முக்கியமான விஷயத்தை தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று விக்கிரக ஆராதனை இல்லைங்களா? வானத்துக்கு கீழேயும் வானத்திலேயும் பூமியிலையும் எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாதுங்க, சொருபத்தினுடைய விஷயத்தை எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வணங்கக்கூடாது. யாத்திராகமத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இது அப்படியே யார் செய்கிறாங்கன்னா தாய் செய்கிறாங்க. சிலை வழிபாடு பண்ணுறாங்களா இல்லையா? இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பொருளாசை இருந்துச்சு. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாகிலும் எடுக்கிறதுக்கு இறங்காமல் இருக்குன்னா என்னென்னலாம் படிக்கிறோம்னா விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இந்த இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அதில் இன்னொருத்தவங்க இந்த சேய் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருளாசையில் இன்னைக்கு எல்லா பிரசங்கமுமே என்னன்னு சொல்லி பார்க்குறோம், பொருளாசை தான் இல்லைங்களா? எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இல்லைங்களா, QR கோடை என்ன பண்ணிடுவாங்க, பண்ணுறாங்களா இல்லையா? இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சானா இருந்துச்சு, விக்கிரக ஆராதனை இருந்துச்சானா இருந்துச்சு, பயன்படுத்துகிறாங்களா இல்லைங்க? அதாவது சொல்லுவாங்க, ஒரு சைக்கிளில் ஆரம்பித்து
ஒருத்தவங்க ஊழியம் பண்ணும்போது சைக்கிள் ஆரம்பித்து அல்லேலூயா அப்படின்னு வந்து முடிக்கும்போது அவர் இனோவா காரில் வந்து என்ன பண்ணுவாராம், இறங்குவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பொலிவை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிரசங்கங்கள் நாடுறாங்க. அதான் பார்க்குறோம். அவங்க வானத்துக்கும் கீழேயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பறக்கிறாங்க. சரி, இவங்க பறக்கிறதுக்கு என்ன செட்டை கொடுக்கப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். வசனம் படிச்சிடலாம் பாருங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகளை யாதெனில் கழுகும் கருடனும் கடலோரஞ்சியும் பறந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாரையும் இல்லைங்களா? அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்னவாயிருங்க பரிசுத்தராக இருக்கணுங்கிறதுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு முறையினுடைய அந்த லிஸ்ட்டு. அதில் எதெல்லாம் இது பண்ணக்கூடாது, நீங்கள் புசியாமல் இருக்க வேண்டிய அருவருக்க வேண்டிய விஷயம் அதில் ஒன்று தான் சொல்லி பார்த்தோம்னா நாரை. நாரை நம்ம பார்த்துருக்கோமா? நாரை எங்கே பொதுவாக எங்கே இருக்குது? என்ன பிரதர்? நாரை ஓகே, எனக்கு தெரியல விழுந்தினுமான்னு. பட் அது அதிகமான நேரங்களில் எங்கே தான் இருக்கும்? சுத்தமான தண்ணி. இந்த டிச்சு போடுறது பார்த்தீங்களா, நிறைய குளமாக இருந்து இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே அந்த இதில் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா மிதிச்சுட்டு கிடக்கும். அப்படின்னா நாரை எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அசுத்தமான காரியத்துக்கு ஒப்பா எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நாரை. இப்போ இதனுடைய சிட்டை தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த 2 ஸ்திரீக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த 2 ஸ்திரீகள் இருக்கக்கூடிய இடமுமே வந்து பார்த்தோம்னா ஒரு அசுத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடமா தான் இருக்கு. அதனால தான் தேவன் அவளை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியில வாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? வசனம் படிச்சிடலாம் பாருங்க. வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாருங்க, அசுத்தமான பறவைகள் உள்ள கூடு தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா பாபிலோன் இல்லைங்களா? அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த 2 ஸ்திரீகள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று தாய் ரோமன் கேத்தலிக், இன்னொன்று வந்து ப்ராட்டஸ்டன்ட் இல்லைங்களா? ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பொருளாசை. இஸ்ரேல் ஜனங்கள் பிடிச்சதை அவங்க வாழ்க்கையில் இருந்த வாழ்வியல் முறையை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கை கொள்வது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த எப்பாவை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அக்கிரமத்தை தூக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா போயிட்டு வந்து. இதுக்கு உதவியாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாரையினுடைய செட்டை இல்லைங்களா? அந்த நாரையினுடைய செட்டை எதை அடையாளப்படுத்துது? நாரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசுத்தத்தை அடையாளப்படுத்துது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க இருக்கிற இடமே எல்லாமே பார்க்கும்போது ஒரு குழப்பம் இல்லைங்களா? அது பேய்களுடைய வீடு, ஒரு அசுத்தமான இடத்த அடையாளப்படுத்தக்கூடியதுதான் இந்த 2 அமைப்புகளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அந்த நாரையினுடைய செட்டைகள் இருந்துச்சு. அந்த செட்டையினுடைய இடுக்கில் என்ன இருந்துச்சுன்னு படித்தோம், காற்று இல்லைங்களா? வசனம் படிச்சிடலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாத்தீங்கன்னா 2 அந்த காத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சொல்லும் போது அதுல என்ன இருக்குங்களா, சூதும் வஞ்சனை அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. பலவித காற்றுல ரொம்ப முக்கியம் இந்த 2 தான். அப்போ இந்த 2 காத்தையும் வச்சுக்கிட்டு இந்த அம்மா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மதுவை ஊற்றி 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 சூதும் வஞ்சனையுமா உள்ள எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த பாத்திரத்தில் ஊற்றி இன்னைக்கு ராஜாக்களுக்கே கொடுக்க என்ன பண்ணிடுச்சுன்னா ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அங்கே 2 விஷயம் இருக்கு, சூதும் வஞ்சனையும், அந்த பலவித காற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த அந்த செட்டைகளுக்கு கொற்ற காற்று எதை அடையாளப்படுத்துதுன்னா அவங்களுடைய கேரக்டர் இல்லைங்களா? அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் கொடுத்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். அப்போ நம்ம பார்க்குறோம் இதுவும் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சீக்கிரம் என்ன பண்ணிடணும்னு நடந்துடும். அப்போ தொடர்ந்து சொல்லும்போது அவளுடைய பாவம் வந்து பார்த்தோம்னா வான பரியந்தமும் என்ன பண்ணிடுச்சுங்க, நம்ம இங்கிருந்து எங்கே தூக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, போயிட்டு இருக்காங்க 2 பேரும் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக இதை தேவன் நினைவு கூர்ந்து எப்படி அந்த மரக்காலுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்தாரோ
அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணியிருப்பார், அதாவது இந்த மரக்காலுக்குள்ள இருந்த ஸ்திரீக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன இருக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. படிச்சிடலாம் பாரு. வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அப்போ ஒரே நாளிலே உங்களுக்கு என்ன வரும்னா வரும், அது தெரியும் நமக்கு இல்லைங்களா, ஒரே நாளில். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து அட்வான்ஸ் சப்ஜெக்ட் கேட்டதுனால இதுக்கெல்லாம் என்னால் அதிகமாக விளக்கம் என்ன பண்ண முடியாதுங்க, தெரியும் நமக்கு, புரிஞ்சுக்கிறலாம். அப்போ நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரே நாளில் வர்றதுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ இவங்களுக்கும் என்ன இருக்குன்னா அந்த ஸ்திரீயை போல, அந்த கூடைக்குள்ள இருந்த அந்த மரக்காலுக்குள்ள இருந்த ஸ்திரீயை போல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே நியாய தீர்ப்பு இருக்கு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலவான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினி வந்ததே என்பார்கள். அப்போ இது வந்தது, இந்த வாதை அவங்க கண்டிப்பா என்ன பண்ணியே ஆகணும்னா அனுபவிச்சே ஆகணும் தேவனுடைய திட்டத்துல அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஆடம்பரமா இருக்காங்க இல்லைங்களா. இன்னைக்கு பண செழிப்பு அப்படின்னா யார் மத்தியில தான் இருக்கு, செல்வ செழிப்பு யார் மத்தியில தான் இருக்குன்னா அவங்க மத்தியில தான் இருக்கு. தொடர்ந்து வசனம் படிங்க சிஸ்டர். ஐயோ சல்வாவும் ரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். அப்போ இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம பேசிக் சப்ஜெக்ட் நடக்கும்போது இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப என்னவா இருக்குங்க, ஒரு பயம் வரக்கூடியதாக இருக்கும். இப்போவுமே இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு கண்டிப்பாக என்ன பண்ணுறது இல்லைன்னா மாறுறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட விளக்கு தண்டினுடைய விஷயங்கள்லாம் இப்போவே என்ன பண்ணாச்சுன்னா மாற்றப்பட்டாச்சு இல்லைங்களா. அதான் படிக்கிறோம், விளக்கு வெளிச்சமும் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளன் மணவாட்டியுடையவர்களுடைய சத்தம் நீ உன்னிடத்தில் என்ன பண்ணுவது இல்லைன்னா கேட்பதில்லை, உன் வர்த்தகர்கள் பூமியிலே பெரியவர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தினால் எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணாங்கன்னா மோசம் போக்கினாங்க. அப்போ அந்த அளவுக்கு இவங்களுடைய செல்வ செழிப்பு இருக்கு. இது கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா நியாய தீர்ப்புக்குள்ள கண்டிப்பா என்ன பண்ணி வரும் இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு பாருங்க, கையில பைபிள் வச்சிருக்காங்க, வச்சிருந்தும் தாங்கள் பண்றது பெரிய விக்கிரக ஆராதனைங்கிறது கூட இவங்களுக்கு என்ன பண்றது இல்லைன்னா தெரியுது இல்லை. ஏன் இதை மறைக்குது, இந்த விக்கிரக ஆராதனையை எதையெல்லாம் மறைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பு இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு கொயர்லாம் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, எதை அடிச்சுக்க ஆள் இல்லை, புரியல, அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை, அம்மாவையும் சரி பிள்ளையும் சரி அடிச்சுக்க ஆளே இல்லை இல்லைங்களா. இவங்க வந்து என்னன்னா கோரஸா என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெஸ்டர்னா மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா பாடுவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவங்கள்ட்டையும் பெரிய கொயர் டீம் இருக்கு, இவங்கள்ட்டையும் இருக்கு. அப்போ எல்லாமே ஒன்று தான், செட்டப்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று தான். அப்போ இதெல்லாம் எது மறைக்குது, இவங்க பண்ணக்கூடிய விக்கிரக ஆராதனை எது மறைக்குதுன்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த மற்ற விஷயங்கள் தான் என்ன பண்ணுதுங்க, விக்கிரக ஆராதனையை என்ன பண்ணிதுன்னா மறைச்சு சரிங்களா. பைபிளில் அவ்வளோ வெளிச்சமாக வசனம் இருக்கு விக்கிரக வணக்கம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இதெல்லாம் எது மறைக்குது, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பு தான் என்ன பண்ணுதுன்னா மறைக்குது இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு அழிவு தான். இப்போ பாருங்க, இவங்க தேர்லாம் எடுத்துகிட்டு வராங்களா, எப்போ தேர் எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்குது. தேர் எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க வருவாங்க. இந்த இதுங்க கற்பம், அந்த அம்மா கற்பம் தரித்த நாள் இருக்குல்ல, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதான் மற்ற மதங்களும் என்ன பண்ணுறாங்க, தேர் இழுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, தேர் இழுத்துட்டு போகிறாங்க, இவங்க தேர் எடுத்துகிட்டு வர. ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா இது தேவன் எப்படி பார்ப்பார். அப்போது இது வந்து பார்க்கும்போது ஒரு விக்கிரக ஆராதனையினுடைய முழு உச்சம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே அரசியல்வாதிகளோட போய் என்ன பண்ணிக்கிறது, சம்மந்தம் வச்சுக்கிறது இல்லைங்களா. இது எல்லாருமே பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபைகளில் பெண் போதகர்கள் இருக்காங்களா இல்லையா, ஸ்திரீகள் சபையில் பேசாமல் இருக்க கடவுள். ஆனால் இன்னைக்கு முக்கால்வாசியான பிரசங்கம் யார் தான், அவர் அங்கே ஐயா உட்காந்துருப்பாரு, அம்மா என்ன பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ண இல்லைங்களா. பைபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயம். தேவன் எதுக்காக அதை சொன்னாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை, தெரியறது இல்லை. இதுக்கு வந்து ஒரு சங்கமே அமைச்சிட்டாங்க. யார் மேலே யாரை வந்து இப்போ வந்து தவறாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்திரீகள் சபையிலே பேசாமல் இருக்க கடவுள், முக்காடிட்டு கொள்ள கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தப்பு, அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின விஷயம் வந்து தப்பு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சங்கமே இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில். அப்போஸ்தலனாகிய பவுலை
எதிர்த்து அவருடைய உபதேசம் சொல்லக்கூடிய சங்கமே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதிகாரத்தை இவங்க என்ன பண்றது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. சரிங்களா? நம்ம பார்க்குறோம், நீங்க பூமியில எவைகளை கட்டுவீங்களோ அங்கு கட்டப்படும், எவைகளை கட்ட அவிழ்ப்பீங்களோ அது என்ன பண்ணப்படும்னா அது அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். அப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வெளிச்சத்தை வாங்கி தான் இங்கே எழுதுறாங்க. அவங்க எழுதும்போது தெளிவாக அந்த கொரிந்து சபையில் நடந்த தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம், சபைகளிலே ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது, பேசாமல் இருக்க கடவுள் அப்படிங்கிற. ஆனால் இங்கே நீங்கள் பேசுறது மட்டும் இல்லை, பிரசங்கமே என்ன பண்ணிடுவோம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம பார்த்தோம், அவர் இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து அங்கே நிறையா போதகர்கள்லாம் வராங்க. இங்கே கூட பாருங்க, இவரும் போய் என்ன பண்ணிட்டாரு இருக்கா இல்லைங்களா? அரசியலும் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் வெளில வந்துட்டு என்ன பண்ணுறதுங்க, அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி அதுக்காக என்ன பண்ணுறது, ஜெபிக்கிறது. இந்த அரசாங்கம் சரியில்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்குன்னு என்ன பண்ணுறது, அங்கே கை கொடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னா ஜெபிக்கிறது. அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஒரு மாய்மாலக்காரராக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து சரியான ஒரு அழிவை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க 2ஆம் வருகையில் கொண்டு வரதை பார்க்குறோம். படிங்க சிஸ்டர். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்போ அவளை விட்டு வெளியே வாங்க, ஏன்னா அவங்களுக்கு நான் ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க போறேன். அந்த இதை எங்கே எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எங்கே கொண்டு போயிட்டாங்க? சினையார் தேசத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சினையார் தேசத்தில் வச்சு அது அதனுடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணப்படும்னா வீடு கட்டி அங்கேயே நிலைநிறுத்திடுவார். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் மகாபாபிலோனை அழிக்க போகிறார் தேவன். அதுக்கு என்ன பண்ணிக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு செட் பண்ணி முடிக்க போகிறார். அது எப்படி நம்ம சொல்ல முடியாது, செட்டில்மெண்ட்டுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? செட் பண்ணி வைக்கிற, அதாவது அந்த ஒரு வீடு கட்டி பிரதர் அங்கேயே என்ன ஆகிட்டாருங்க, குடியேற்றாருன்னா அவ்வளோதான், நீங்கள் அவர் அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் மகாபாபிலோன் இராதபடிக்கு அங்கே என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய அழிவு என்ன பண்ண போகுதுன்னா இருக்க போகுது இல்லைங்களா? வசனம் படிச்சுங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பாபிலோனில் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவில் இருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். அப்போ இது கர்த்தர் பழி வாங்கக்கூடிய காலமாய் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்போ ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டோம், நம்ம யாரும் அங்கே இருக்கிறது இல்லை. பட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது நடந்தே தீரும் இல்லைங்களா? இப்போ ஏதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வந்தார் இல்லைங்களா? அவர்களில் நிறைய பேர் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரியமான பிள்ளைகளாக இருந்ததில்லை. வசனம் படிச்சிருந்துச்சு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிற என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்துல தேவன் என்னவா இல்லைன்னா பிரியமா இருந்ததில்லை, வனாந்திரத்தில் அழித்து போட்டது மாதிரி இவங்களையும் என்ன பண்ண போறாருன்னா தேவன் அந்த அழிவுக்குள்ள. அப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த சகரியா கண்ட மரக்காலில் நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? மரக்கால், ஸ்திரீ, மூடி, 2 ஸ்திரீ, நாரை, காத்து, சினையார் தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பா இருக்கு. வசனம் படிச்சு முடிச்சலாம் சிஸ்டர், படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்குவைகளை இச்சாதபடிக்கு இவைகள் நமக்கு சிஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அப்போ இது நமக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எச்சரிப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்படி பேர் சபையில பண்றாங்களோ அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். எழுதியிருக்கிறபடி நாம ஆகலை, வெளில வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டாட்டம் தான் இல்லைங்களா? அவங்க இதில் கொண்டாட்டம் இல்லாமல் இன்னைக்கு ஏதாவது இருக்கா? ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா கூட பாஸ்டரை வர வச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஜெபம் பண்ணி தான் அதில் முதல் துணியை என்ன பண்ணுறாங்க போடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா மதிமயக்கிட்டாங்க. உட்காரவும் புசிக்கவும் குடிக்கவும்
விளையாடவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி தேவன் வனாந்தரத்தில் அழிச்சது போல இவங்களுக்கும் என்ன பண்ண போறாருன்னா இந்த 2 ஸ்திரீக்கும் பண்ண போறாரு. இது யாருக்கு ஒரு எச்சரிப்பான பாடம்னா நமக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? வசனம் படிச்சுங்க சிஸ்டர். இவைகள் எல்லாம் சுஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய தீங்கு அது ரொம்ப பெருசு இல்லைங்களா? வசனம் படிச்சனா எரேமியா 25:29 இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ல யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா தப்பவே முடியாது. அப்போ இந்த எரேமியால சொல்லப்பட்ட வசனம் கூட வந்து பார்த்தோம்னா நிறைய கொலையுண்டு கிடப்பாங்க. அவர்கள் அதாவது பார்த்தோம்னா அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எரிவார்கள் அப்படின்னா யாருமே தப்பிக்க முடியாது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து. அதான் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இவங்களுடைய கதி என்ன ஆகும்? இன்னைக்கு சூதும் வஞ்சனையும் அப்படிங்கிற போதகத்தை கொடுத்துருக்கக்கூடிய இந்த போதகர்களுடைய கதியும் சொல்லப்படும் போது வசனம் படிச்சிருங்க. எரேமியா 25:34 மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். அப்ப இதனுடைய தீர்க்க தரிசனம்லாம் ஆல்மோஸ்ட் நிறைவேறிடுச்சு. கோவிட் வந்த போதே, கோவிட் வர்றதுக்கு அந்த முதல் வருஷத்துலயே அவங்க என்ன பண்ணாங்க? வர்றதுக்கு முதல் வருஷத்துலயே இந்த வருஷம் உங்களுக்கு என்னவான வருஷம்? ஆசீர்வாதமான வருஷம். ஒரு நோய் நொடியும் உங்களுக்கு என்ன பண்ணாது, வராதுன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியலன்னா வெளியிலேயே தலை காட்ட முடியல, வச்சு ட்ரோல் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இல்லைங்களா? பார்த்தோம் இல்லையா? என்னப்பா நீ சொன்ன புறஜாதியை ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை காட்ட முடியாத அளவுக்கு இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். மேய்ப்பர்கள் ஓடி போகிறது இருக்கும், மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பிக்கொள்வதற்கும் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா இடமில்ல, எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், இவங்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மற்ற ஜனங்களே என்ன பண்ணிடுவாங்க, பார்த்துருவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தேவன் நம்ம கண் முன்னாடியே என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, நிறைவேற்றிட்டு வராரு. ஆகையினால நாம எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 2 வசனத்தில் படிச்சு முடிச்சு படிங்க சிஸ்டர். லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்தீனினாலும் வெறியினாலும் லௌலீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவைப்படுது. ஏன்னா பூமி அதாவது பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் இது ஒரு கண்ணியை போல வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிற என்று உங்களுடைய தலைகளை உயர்த்துங்க. அப்போ இது நமக்கு தெரியும். இது நமக்கு மறைக்கப்பட்ட விஷயமோ எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்ததை, நம்ம படித்ததை, ஒரு மறுபடியும் இந்த சகரியா கண்ட மரக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்து இது எல்லாம் தேவன் சரியாக பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னுடைய வாழ்வின் முறை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இவைகள் தொடங்கும் போது உங்களுடைய மீட்பு என்ன சொல்லி பார்த்தோம்னா சமீபமாக இருப்பதால் உங்களுடைய தலைகளை என்ன பண்ணுங்க, விருந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு எளிமையான தீர்க்க தரிசனம் தான். இதில் நம்ம பார்த்துட்டோம். திருப்பி நம்ம அதை ரிப்பீட் பண்ணணுமா, கேட்கணுமா? மறக்காலனா ஒரு அளவு, அதுக்குள்ளே இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூடிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு. அவங்க பண்ண அந்த வாழ்வின் முறையை இன்ன வரைக்கும் யார் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா தாயும் செய்யும் ஆகிய அந்த 2 அமைப்பும் அந்த 2 ஸ்திரியை என்ன பண்ணுதுன்னு அடையாளப்படுத்துது. அவங்க பறந்து மேலையும் கீழையும் பறந்து போகிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வின் முறை எப்படி இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண அந்த 2 விஷயம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இருக்காங்க. அந்த காற்று அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறான போதகம். அப்போ இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சினையார் தேசம் இல்லைங்க, நமக்கு தெரியும் சினையார் தேசத்தில் என்னென்ன எல்லாம் இருந்துச்சு. அப்போ அது பாபிலோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இடம். அங்கே ஒரு அழிவு இருக்குது, அதில் யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சகரியா கண்ட மரக்கால் அப்படிங்கிற ஒரு இவைகளை பார்க்கும்போது தேவன் இவைகளையெல்லாம் நடத்திட்டு வராரு. நமக்கேற்ற வாழ்வின் முறையை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவார்.